நெஞ்சத்தை கில்லாதே ஆகஸ்ட் 26 எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மதுவோட அப்பா மதுக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோ நாளும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கிட்ட, நாங்கள் இது வரைக்கும் அதை நினச்சி கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிற. நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா நானும் உன்னோட அம்மாவும் எப்படி இந்த வீட்டில் இருக்க போகிறோன்னே தெரியல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண, அவங்க அம்மா எங்களை விடு, இந்த வீடு உன்னை நினச்சி ரொம்ப ஏங்க போகுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது மது வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நான் வந்து உங்களை பார்த்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு மதுவோட அப்பா வந்துட்டு, அப்படி இல்லைம்மா, பொண்ணுங்களோட வாழ்க்கையே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சுதந்திரம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது. நீ எங்களை பார்க்க வரணுன்னா கூட உன்னோட மாமியார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், கௌதம் கிட்ட கேட்கணும். நீ நினச்ச நேரத்துக்கெலாம் எங்களை வந்து பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு, ஆமாம் மது, பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை தான் டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமையிறதும் கஷ்டத்தில் போய் முடியறதும் அது அமையிற வாழ்க்கையில் தான் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும், எங்களை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல, மதுவோட அப்பா, இங்கே பாரு மது, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது எங்களை வந்து நீ பார்த்துட்டு போ, கௌதம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு, இல்லைனா எங்களால் உன்னை பார்க்காம தாங்கிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதனால் மதுவும் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.